ஒரு கையெழுத்து, அது ஒரு ஒப்பந்தம் மட்டுமா, அல்லது ஒரு மனிதனின் மனப்போராட்டத்தின் சத்தமில்லா சாட்சியா? 1930 லண்டன். முதல் வட்டமேசை மாநாடு. இந்தியாவின் எதிர்காலம் பற்றி தீர்மானிக்க பிரிட்டிஷ் அரசு இந்திய தலைவர்களை அழைத்தது. அங்கே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மக்களின் உரிமைக்காக தைரியமாக குரல் கொடுத்து துணிவாக நின்று, எங்களுக்கு தனி தேர்தல் உரிமை வேண்டும் என்று கேட்டார். அது ஒரு கோரிக்கை அல்ல, ஒரு வரலாற்றின் வேதனை குரல். 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு. இந்த முறை மகாத்மா காந்தி கலந்து கொண்டார். ஆனால் அந்த அரங்கில் ஒரு அமைதியான மோதல் உருவானது. அம்பேத்கர் தனி தொகுதி வேண்டுமென்றார். காந்தி இந்த பிரிவு நாட்டை உடைக்கும் என்றார். இரு வித்தியாசமான சிந்தனைகள், இரண்டு உண்மைகளும் ஒரே நேரத்தில் மோதின. 1932 பிரிட்டிஷ் அரசு கம்யூனல் அவார்டு அறிவித்தது. அதில் மக்களுக்கு தனி தேர்தல் உரிமை வழங்கப்பட்டது. அது அம்பேத்கரின் கோரிக்கைக்கு ஒரு வெற்றி போல தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியில் எல்லாம் மாறிவிட்டது. காந்தி சிறையிலிருந்து உண்ணாவிரதம் தொடங்கினார். இந்த முடிவு திரும்பப் பெறப்படாவிட்டால் நான் உயிரை விடுவேன் என்றார். நாடு முழுக்க அதிர்ச்சி, அழுத்தம், பயம், பதற்றம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு முடிவை நோக்கி தள்ளியது. அந்த நேரத்தில் அம்பேத்கர் மட்டும் அமைதியாக இருந்தார். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு கொந்தளிப்பு, ஒரு கேள்வி: ஒரு மனிதனின் உயிரா அல்லது கோடிக்கணக்கான மக்களின் அரசியல் உரிமையா? இறுதியில் 1932 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. தனி தொகுதி ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக பொது தொகுதிகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அம்பேத்கர் கையெழுத்திட்டார். ஆனால் அந்த கையெழுத்து அவரின் மனதின் ஒப்புதலா, விருப்பமா, அல்லது ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயமா? ஆனால் அந்த கையெழுத்தின் பின்னால் ஒரு முழு சமூகத்தின் வேதனை இன்னும் அமைதியான கேள்வியாகவே ஒலிக்கிறது.